முதலமைச்சர் அவருடைய முத்தான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகின்ற திட்டத்தின் விரிவாக்கமாக 2ஆம் கட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சி சென்னையில் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 1,14,00,000 பேர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வருகிறார்கள். இன்றிலிருந்து இன்னும் கூடுதலாக 17 லட்சம் பேர் பெற இருக்கிறார்கள். 30,858 கோடி இதுவரை இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் துவங்கப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது 2 ஆண்டுகள் கடந்து மிக வெற்றிகரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மகளிருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கமாக மாறியிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த திட்டம் அறிவிப்பு வந்தபொழுது திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா, நிதி இருக்கிறதா எல்லாம் என்று கிண்டல் செய்தார்கள். அன்றைக்கு இந்த ஆட்சி அமைந்த நேரத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம், கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திவிட்டு போன நிதி நெருக்கடி, இந்த சூழலில் அந்த திட்டத்தை உடனடியாக துவங்க முடியாவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீர்படுத்தி அதற்கு பிறகு இந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான திட்டமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை பார்த்து அன்றைக்கு கேலி பேசிய சில கட்சிகளுடைய ஆட்சி நடைபெறுகின்ற வட மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கினார்கள். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக தொடரப்பெறவில்லை. பல மாநிலங்களில் துவங்கிய போது வழங்கப்பட்ட எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் மீண்டும் தணிக்கை செய்கிறோம், ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் திட்டத்தின் பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் துவக்கத்தில் வழங்கப்பட்ட எண்ணிக்கையை விட மீண்டும் மறு அப்பீல் செய்தவர்களுக்கும் வழங்கப்பட்டு இன்றைக்கு 2ஆம் கட்டமாக இந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறாதவர்கள் பாக்கி இருப்பவர்களிடத்திலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மனு வழங்கப்பட்டு அந்த மனுக்கள் பெறப்பட்டு இன்றைக்கு 17 லட்சம் பேருக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 1,57,494 பேர் பெற்று வருகிறார்கள். இன்றைக்கு 2ஆம் கட்ட விரிவாக்கத்தில் 16,525 பேர் பெற இருக்கிறார்கள். எனவே மொத்தம் 1,74,019 பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் அரியலூரில் மாவட்டத்தில் இருக்கின்ற பெண்கள் பயன்பெற இருக்கிறார்கள். ஒரு திட்டம் அறிவிக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய வெற்றி பெறும் திட்டமாக அறிவிக்கப்படுகிறதோ அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றாமல் பாதியில் விட்டு சென்றதை நாம் எல்லாம் அறிவோம். தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்திற்கு கடைசி 2 ஆண்டுகளில் திட்டத்தை செயல்படுத்தாமல் நிறுத்திவிட்டு போன அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதே போன்று பல திட்டங்கள். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி நெருக்கடியான சூழலிலும் கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்தில் பதவியேற்ற பிறகும் தான் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள். அது மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் என்று அறிவித்தது, அறிவிக்காது என்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வருகிறார். அதற்கு மகுடம் வைத்தது போன்ற திட்டம்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுகிறது என்கின்ற செய்தி இல்லாத சூழலில் மிக வெற்றிகரமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசுகின்ற பொழுதே பலரும் இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை பாராட்டி பேசினார்கள். அதில் மிக குறிப்பாக ஒரு பயனாளியாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வயதான மூதாட்டி இந்த 1000 ரூபாயில் கிடைக்கின்ற இந்த பணத்தை வைத்து கோழி வாங்கி அதை பெருக்கினேன், ஆடு வாங்கி பெருக்கினேன், இன்றைக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, புரட்சியை இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கு அதுதான் சாட்சி. எனவே இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் அவருடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த காட்சியை தான் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம்.